சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி பெருக்கானது ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று வருகிறது. சோ இந்த ஆடி பெருக்கு அன்று நீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத அளவிற்கு செல்வம் பல மடங்கு பெருக வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லி இருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்வம் பெருகுவதற்கு இந்த ஒரு வழிபாடை மட்டுமே நீங்க மிஸ் பண்ணாம செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆடி பெருக்கினுடைய சிறப்பு வழிபாடு என்ன, இதனால் என்னென்ன பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை நாம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக பார்க்கலாங்க. பொதுவாகவே ஆடி மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதம் அப்படின்னு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா அம்பாளை வழிபடுவதற்கு இது ஒரு ஏற்ற மாதமாகவே சொல்லலாங்க. அனைத்து தெய்வத்தையும் வழிபடுவதற்கு ஒரு உரிய மாதம் என்ன மாதம் என்று கேட்டீங்கன்னா ஆடி மாதத்தை சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தின் 18வது நாளை ஆடி பெருக்கு திருநாளாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இது பெருக்கத்துக்குரிய ஒரு நாளாக இதுவரை பார்க்கப்பட்டு வந்ததுங்க. இந்த நாளில் செய்யப்படும் செயல்கள், வழிபாடுகள், தானங்கள் ஆகியவற்றின் மூலம் புண்ணியம் பல மடங்கு உங்களுக்கு பெருகும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லி இருக்காங்க. இந்த நாளில் சில குறிப்பிட்ட எளிமையான வழிபாடுகளை செய்தால் மகாலட்சுமியின் அருளை பெறுவதுடன் வீட்டில் செல்வம் பல மடங்கு பெருக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லி இருக்காங்க. ஆடி பெருக்கு அன்று என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட்டால் நன்மைகளும் செல்வ வளமும் பெருகும் என்பதை நாம இப்ப விரிவாக பார்த்து பயன்பெறலாம். ஆடி பெருக்கு பல மடங்கு செல்வத்தையும் புண்ணியத்தையும் தரக்கூடிய புனிதமான நாளாக கருதப்படுகிறது. நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து வழிபடக்கூடிய ஒரு நாளை ஆடி பெருக்கு நாளாக சொல்லி இருக்காங்க. மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்த நாளாகவும் இது சொல்லப்படுவதால் தர்மத்திற்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. நாமும் தர்மத்தின் வழியில நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி பெருக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. இந்த நாளில் செய்யப்படும் சில எளிமையான வழிபாடுகள் வீட்டில் பல மடங்கு அதிகமான செல்வகத்தை பெருகச் செய்யும் அப்படின்னு நம்பிக்கையாகவும் சொல்லி இருக்காங்க. சோ நீங்க என்ன செய்தா உங்களுக்கு செல்வ பெருகு என்பதை விரிவாக தெரிந்து கொள்ளுங்க. ஆடி பெருக்கன்று என்ன செய்யணும் என்று கேட்டீங்கன்னா, அன்று ஆற்றங்கரை அல்லது குளக்கரை போன்ற நீர்நிலைகளில் கரைகளில் விளக்கு ஏற்றி மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பான பலனை பெற்று தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர்நிலைகளை காவேரி அன்னையாக பாவித்து மஞ்சள், குங்குமப்பூ, வெற்றிலை பார்க்க போன்ற மங்கள பொருட்களை சீராக படைத்து வழிபடுவதுதான் வாழ்வில் மங்களத்தை பெருக செய்யும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லி இருக்காங்க. இந்த நாளில் புண்ணிய நதிகள், குளங்கள், கடல் ஆகியவற்றில் புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் போன்ற சடங்குகளை கண்டிப்பா செய்யலாம். இந்த நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னோர்களுக்குரிய வழிபாடுகளை முறையாக நீங்க மேற்கொண்டு முன்னோர்களுடைய ஆசையால் வீட்டில் நன்மைகளையும் மகிழ்ச்சியும் பெருக செய்யும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. திருமணமான சுமங்கலி பெண்களுக்கு இந்த ஆடி பெருக்கு எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கு என்று கேட்டீங்கன்னா, சுமங்கலி பெண்களுக்கு இந்த ஆடி பெருக்கு நாளன்று தாழை கயிறு மாற்றி கொள்ளலாங்க. பொதுவாகவே திருமண ஆன பெண்கள் வருடத்தின் 2 நாட்களில் தாழை கயிறு மாற்றிக்கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மங்களகரமான ஒரு நாளில் மாற்றி கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, மதுரை மீனாட்சி திருக்கல்யாண அன்று நீங்க உங்களுடைய தாழை கயிறை மாற்றிக் கொள்ளலாம். மற்றொன்று தான் இந்த ஆடி பெருக்கன்று நீங்க மாற்றிக்கொள்ளலாம். இந்த ஆண்டு ஆடி பெருக்கன்று தாழை கயிறு மாற்றிக்கொள்ள உகந்த நேரத்தை கண்டிப்பா தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதற்கான நேரம் பாத்தீங்கன்னா காலை 7:45 முதல், அதாவது 7:45 முதல் 8:45 வரையிலான நேரம் நல்ல நேரமாக சொல்லப்படுகிறது. ஆடி பெருக்கு அன்று மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாழை கயிர், மஞ்சள், குங்குமம், ரவிக்கை, வளையல் போன்ற மங்கள பொருட்களையும் நீங்க தானமாக கொடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி பெருக்கு நாளில் யாருக்காவது அன்னதானம் வழங்குவது, கோவில் மற்றும் கோசாலைகளுக்கு வேண்டிய பொருட்களை தானமாக அளிப்பதும் அளவில்லாத புண்ணிய பலனை பெற்று தரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க.
இது மிக கடுமையான கர்ம வினைகளை கூட கரைத்துவிடும் என்பதை நம்பிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா மஞ்சளில் விநாயகர் பொழித்து வைத்து இந்த நாளில் விநாயகர் வழிபாடு மனதார நீங்க செய்து வரலாங்க. மஞ்சளுடன் கொஞ்சம் தண்ணீர் அல்லது பசும்பால் விட்டு பிடித்து வெற்றிலை அல்லது வாழை இலையின் மீது வைத்து விநாயகரை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எளிமையான வழிபாடாக இருந்தாலும் மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது. இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கவும் சுப காரியங்கள் தடையின்றி நடக்கவும் செய்யப்படும் ஒரு வழிபாடாக சொல்லி இருக்காங்க. இதனாலதான் நாம எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலுமே முதல்ல விநாயகரை வழிபட்டு தான் அடுத்து நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவரை நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே இதை பார்க்கப்படுகிறது. பசு மாட்டிற்கு பூச்சிகள் செய்து அவற்றிற்கு தேவையான உணவுகளை கொடுத்து நீங்க வழிபாடு செய்யலாங்க. ஆடிப்பேருக்கு அன்று தினசரி வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் அரிசி பருப்பு போன்ற பொருட்கள் குறையாமல் வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடிப்பேருக்கு அன்று தங்க நகை வாங்க முடியாதவர்கள் செல்வம் பிறகு கல் உப்பு மஞ்சள் ஆகியவற்றை வாங்கி சிறிதளவாவது நீங்க வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ தங்கம் வாங்க முடியாதவர்களா இருந்தீங்கன்னா உங்களால முடிந்தால் கல்லுப்பு மஞ்சளை நீங்க வாங்கி மனதார வேண்டிக் கொள்ளலாம். ஆடிப்பெருக்கன்று குபேரருக்கு நாணயங்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். வீட்டில் குபேர பூஜை செய்வது வழிபடுவது மிக மிக சிறப்புங்க. ஓம் ஸ்ரீ குபேரயா நமக என்ற மந்திரத்தை நீங்க 108 முறை உச்சரித்தும் நீங்க அர்ச்சனை செய்யலாம். இதனால வீட்டில் செல்வம் குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எந்த அளவுக்கு மனதார வழிபாடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில செல்வம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அடுத்ததாக சூரியன் மற்றும் புதனுடைய கிரகம் சேரும் நாளே தான் இந்த ஆடிப்பெருக்கு. ஸோ இதனால இந்த நாளில் வீட்டில் நவதானியங்கள் வாங்கி வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். எந்த மாதிரி வழிபாடு உங்களுக்கு சௌகரியமா இருக்கு, எளிமையா இருக்கு, நாம செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கு என்று நினைக்கிறீங்களோ அந்த வழிபாட்டை நீங்க மனமாற வழிபாடு செய்யலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வழிபாடுகளை செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா இந்த நாளில் அம்பாளை நினைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். பிள்ளையாரை நினைத்து கூட நீங்க வழிபாடு செய்யலாம். ஸோ ஜோதிட சாஸ்திர ரீதியாக நிறைய விஷயங்கள் இந்த நாளில் நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆடி பெருக்கன்று என்னவெல்லாம் செய்யலாம், எப்படி வழிபடலாம், எந்த மாதிரி வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் என்பதை முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.